ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு அழகான வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில இவ்வளவு நாளாய் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து வந்தார். பாருங்க, உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஆசீர்வதித்தார் இல்ல, ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவா. ஒருவேளை நம்முடைய வாழ்வில வனாந்தரத்தின் பாதைகள், கொடிதான பாதைகள், நெருக்கத்தின் சூழ்நிலைமைகள், ஒருவேளை அந்த பாதைகளின் வழியாய் ஒருவேளை நம்ம நடந்து வந்து கொண்டு இருக்கலாம். அந்த பாதைகளை அவர் அறிவார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நம்ம மறக்க கூடாது. நம்முடைய வாழ்வில பெரிய வனாந்தரமா இருக்கட்டது, அது எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருக்கட்டும், அந்த வனாந்தர வழியாய் நாம் நடந்து வருகிறதை, நம்முடைய சூழ்நிலைமைகளை, நம்முடைய போராட்டங்களை நம்முடைய ஆண்டவர் அறிவார். அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். இதுவரைக்கும் என் கர்த்தர் உன்னோடு இருந்தார் அல்லவா, நம்மோடு இருந்தார் அல்லவா. அதை நினைத்து பார்த்து, உனக்கு இதுவரைக்கும் குறைவில்லாம உன்னை நடத்தினேன் அல்லவா, இனியும் நான் நடத்துவேன். இதுவரைக்கும் உன்னோடு இருந்தேன், 40 வருஷ காலம் இதை நடத்தினேன், இனியும் உன்னை நான் நடத்துவேன், உனக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று சொல் என்று ஆண்டவர் மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நமக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் தருகிறார். உன்னை எல்லாவற்றிலும் நான் உன்னை ஆசீர்வதித்து வருகிறேன். உன்னுடைய வாழ்வில வனாந்திர பகுதிகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு ஏற்ற வேளையில நான் உனக்கு ஒரு வாசலை திறந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் குறைவு படாதபடி உன்னை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தை இந்த நாளிலே பிடித்து நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. பிரியமானவர்களே, இந்த உபாகமம் 2வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, வனாந்தரத்திலே சுற்றி திரிகிறார்கள். 38 வருஷமாயிற்று. இந்த அதிகாரத்துல ஒரு இடத்துல மோசே சொல்வார், 38 வருஷமாய் நாம் இந்த வனாந்தரத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 38 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிய வேண்டிய சூழ்நிலைமை உண்டானது. பாருங்க, அவர்கள் வனாந்தரத்துல சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் அவர்கள் பிரயாணம் பண்ணி சேயீர் நாட்டை அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளவு நாளும் பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்ட வாழ்வில வந்தது போதும். இந்த நாளிலே இருந்து ஆண்டவர் ஒரு திருப்பத்தை தரப்போகிறார். அவர் உன் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். இதுவரைக்கும் உங்க வனாந்திர பாதையில நீங்க சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம், என்ன செய்வோம் என்று தவித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறா பாரு, வடக்கே திரும்புங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறேன். நீங்க எதற்காக இந்த வனாந்திரத்தை நீங்க சுற்றி திரிகிறீர்களோ அந்த காரியத்துக்கு அடுத்த ஜெயத்தை நான் தரப்போகிறேன். எங்கள் கானான் தேசத்தை சொந்தரித்துக் கொள்வது அல்லவா உங்களுடைய பெரிய நோக்கம்? அதற்காக தானே இந்த வனாந்தரத்தை சுற்றி திரிகிறீர்கள். இப்பொழுது நான் அதை தரப்போகிறேன், நீங்க வடக்கே திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார், வடக்கே போகும்படி கட்டளையிடுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்வில் கூட இதுவரைக்கும் பாதி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாதையை நான் உண்டாக்குவேன். அந்த பாதையை ஆண்டவர் நடத்துகிற பாதைகளிலே நாம் செல்லும் போது அது நிச்சயமாய் நமக்கு ஜெயமுள்ள பாதையா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தது மெய்தான். ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் பாதை காட்டி அவர்களை நடத்தினார். இங்கே போங்க, இங்கே போங்க என்று சொல்லி அவர் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் அவர் நடத்தினார். பிரியமானவர்களே,
அங்கே அவர்கள் சேயீர் தேசத்தை கடக்க போகிறார்கள். அந்த சேயீர் மலையில அந்த அந்த தேசத்தை தான் அவங்க அவ்வளவு நாள் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற அந்த சேயீர் எல்லையை நீங்க கடக்க போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். அந்த சேயீர் நாட்டு, சேயீர் என்றால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஏசா. இப்பொழுது இங்க நடந்து கொண்டிருக்கிறது யார்? யாக்கோபின் புத்திரர்கள். 12 கோத்திரங்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கானான் தேசத்தை நோக்கி. யாக்கோபுக்கு ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. ஏசாவுக்கு சேயீர் நாட்டை ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்திருந்தார். ஆகவே ஆண்டவர் அவர்களோடு சொல்லுகிறார், நீங்க யார் அந்த சேயீர் நாட்டுல இருக்கிற ஜனங்களோடு போர் செய்ய வேண்டாம். அதுல இருக்கிற ஒரு அடி நிலம் கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன். ஏன்னா அந்த நாட்டை நான் ஏசாவுக்கு சுதந்திரமாக நான் கொடுத்திருக்கிறேன். அதனால நீங்க அந்த போகிற வழியில அங்க இருக்கிற தண்ணிய குடிச்சுக்கோங்க, அங்க இருக்கிற எல்லா சாப்பாடுகளையும் நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஆனா உங்களுக்கு அந்த தேசத்தை நான் தரமாட்டேன். உங்களுக்காக நான் தந்திருக்கிற தேசம் அது கானான் தேசம். அந்த தேசத்தை நோக்கி புறப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆணையிடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் எப்படி நடக்கணும், யார எப்படி கடந்து செல்லணும், எப்படி எந்த பாதைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் நீங்க இப்படி போங்க என்று சொல்லி பாதை காட்டி வழி நடத்தி அவர் நடத்தினார். ஆண்டவர் நடத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே வழி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? பாதை தெரியாம ஓடிட்டு இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா, வடக்கே நோக்கி புறப்படுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அவருடைய சொல்லை கேட்டு புறப்பட்ட போது அவர் வழி காட்டுகிறார். நீங்க இப்படி போங்க, சேயீர் எல்லையை கடந்து போவீர்கள். அங்க நீங்க போர் செய்யண்டா. யார்கிட்ட போர் செய்யணும், யார்கிட்ட போர் செய்ய வேண்டாம், யாரை நான் உங்களுக்கு சுதந்திரமாக்க கொடுப்பேன் என்று ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் அவர்களோடு பேசி அவர்களை நடத்துகிறார். பாருங்க, வனாந்தரத்துல எவ்வளவு 40 வருஷமா ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அடுத்து பாருங்க, அவர்கள் சேயீர் மலை தேசத்தை தாண்டி அடுத்து போகிறாங்க, மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. மோவாப் வனாந்திர வழியாய் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். மோவாப் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லோத்தினுடைய புத்திரர்கள். மோவாப், அம்மோன். பாருங்க, ஆண்டவர் லோத்துக்கு இந்த 2 குமாரர்களையும் அவருடைய சொந்த மகள் நிமித்தமாக அதுக்கு அவ பிறந்தபடினால் ஆண்டவர் அந்த ஜனத்தை சபித்தார். மோவாபை அம்மோனையும் சபித்தார். ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். அதனால பாருங்க, இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மோவாபை வருத்தப்படுத்தாதீங்க, அவர்களோடு போரும் செய்யாதுங்க. அவர்கள் தேசத்துல கூட நான் ஒன்னும் உங்களுக்கு நான் தரமாட்டேன். அதை நான் லோத்தின் புத்திரருக்கு சொந்தமாக நினைவு கூறுகிற தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, அவங்க பாருங்க ஏற்கனவே அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்தமாக கொடுத்ததெல்லாம் அவர் ஞாபகம் வச்சு அவங்களெல்லாம் நீங்க ஒன்னும் செய்திராதுங்க. ஒரு நாளில் அவர்கள் பாவம் செய்தது மெய்தான், ஆனா இப்போ அவர்களை ஒன்னும் செய்திராதுங்க. பாருங்க, அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தரமாட்டேன், உங்களுக்கு நான் கானான் தேசத்தை சுதந்திரமாக தரப்போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். பாருங்க, மோவாபையும் நீங்க வருத்தப்படுத்தாதீங்க, அவர்களோடு போரும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு பாதை காட்டுகிறார். அடுத்து பாருங்க, அம்மோன் புத்திரர் தேசத்துக்கு வருகிறாங்க. சேரை தாற்றை கடந்து அவர்கள் அதுலதான் அவர் சொல்வார் பாருங்க, சேரை தாற்றை கடக்கும் போது 38 வருஷம் ஆயிற்று என்று. இன்னும் 2 வருஷத்துல அவங்க கானான் தேசத்தை சொந்தரிக்க போகிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்கள் சரியான பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த போது பாருங்க, ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். ஏன் இவ்வளவு டிலேயா நடத்தினார்னா, அநேக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். கானான் தேசத்தை குறித்து முறுமுறுப்பாய் பேசினார்கள். யார் யாரெல்லாம் அந்த கானானுக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர்களெல்லாம் அந்த வனாந்தரத்திலே மடியும்படியாய் ஆண்டவர் அந்த டிலே பண்ணார். கானானை சொந்தரிப்பதற்காக ஆண்டவர் டிலே பண்றாரு. அடுத்து பாருங்க, அவங்க பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை கடந்து அம்மோன் புத்திரருக்கு வர்றாங்க. மோவாபும் அம்மோனும் லோத்தின் புத்திரர்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த அம்மோன் புத்திரரையும் அவர்கள் கடக்கும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ அவர்களை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர்களோடு நீ போர் செய்யவும் வேண்டாம்.
அம்மோன் புத்திரன் தேசத்தில் ஒன்று நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடேன், அதை நான் லோத்துக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னதை செய்கிற தெய்வம். அதனால அங்கிருந்து நான் உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன். ஆனா உங்களுக்கு என்று நான் கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன். அந்த கானான் தேசத்தை இன்னும் 2 வருடங்களுக்குள்ள நீங்க சொந்தரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, முதலாவது சேயீர் தேசத்தை கடக்குறாங்க, ஏசாவுடைய தேசத்தை கடக்குறாங்க. அடுத்து 2வது மோவாப் தேசத்தை கடக்குறாங்க. 3வது அம்மோன் புத்திரர் கொடுக்கப்பட்ட தேசத்தை கடக்குறாங்க. 3 தேசத்திலையும் அவர்கள் போர் செய்யாமல் அமைதியாக கடந்து வருகிறார்கள். அடுத்து பாருங்க, எஸ்போனின் ராஜா இருக்கிறது. எஸ்போன் என்கிற தேசம் வழியாய் அவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். பாருங்க, எஸ்போன் என்கிற தேசத்தின் வழியாய் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்ன பண்றானா, அவர்களோடு யுத்தம் செய்யும்படி வருகிறான். ஆண்டவர் சொல்றார், நீங்க அவனோடு யுத்தம் செய்யுங்க. அவன் நான் தெரிந்து கொண்ட ஜனம் அல்ல, நான் அவனுக்கு எனக்கு எந்த பங்கும் கிடையாது, அது உன்னுடைய எதிரி. அவனோடு யுத்தம் செய்து, சத்துருவான அவனோடு யுத்தம் செய்து அந்த தேசத்தை நீ சுதந்திரமாக பிடித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல அந்த எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனை முதலாவது சமாதான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த தேசத்தின் வழியாய் கடந்து செல்லும்படி எங்களுக்கு உத்தரவு கொடும் என்று. அவன் உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன போது அவர்களோடு போர் செய்து அந்த தேசத்தையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, எஸ்போன் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் பெரிய பாக்கியத்தை கொடுத்த அன்பான தெய்வ பிள்ளைகளே, யாரிடத்துல போர் செய்யணும், யாரிடத்துல போர் செய்யக்கூடாது, நீ எப்படி நடக்கணும், நீ கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீ எந்த வழியாய் நீ கடந்து செல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்து நடத்தினார். நேற்று தினத்துல பார்த்தோர் தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல சுமந்து கொண்டு செல்வது போல ஜனங்களை நடத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில அவ்வளவு நல்ல தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நாம் எல்லாரும் அவருடைய கோத்திரத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களா இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு நாளிலே புறஜாதிகளாக தான் இருந்தோம். நம்மை ஆண்டவர் காட்டு ஒலிவ மர கிளையில் நம்மை எடுத்து அவருடைய நல்ல ஒலிவ மரத்தில் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்மையும் மறுபடியும் அங்கே ஒட்ட வைத்திருக்கிறார். நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார் அவரோடு. அதை நாம் மறந்து போக வேண்டாம். நம்மையும் அவர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தவர் நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை எவ்வளவு வனாந்தர பாதைகள் இருந்தாலும் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் நடத்த போகிறார். நமக்கு வழியை காட்டி இப்படி நட, இவர்கள் இப்படி நீ நடக்கும்போது நான் உனக்கு ஜெயத்தை தருவேன், நீ யாரெல்லாம் நீ எப்படி சந்திக்கணும், நீ எப்படி நடக்கணும், உனக்கு நான் பாதை காட்டுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம அதற்கு செய்யணும். அவர் நமக்கு இதுவரைக்கும் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. இல்லாததை குறித்து வருத்தப்படுவதை காட்டிலும் இருக்கிறதை ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதை குறித்து அவருக்கு நன்றி சொல்லி முன்னேறுகிறவர்களாய் மாறுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை காட்டினவர் நமக்கும் பாதை காட்டி நம்மை வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.